எதுக்கு அஸ்வின் கூட்டிகிட்டு வந்த? மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும்ல. அண்ணன் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அஸ்வின். வா அஸ்வின் போகலாம். வீட்டில் அப்புறம் என்னை அவ்வளோதான். பிரியா வந்ததுதான் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலாம் பிரியா. ப்ளீஸ் பிரியா, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போலாமே ப்ளீஸ். பிரியா ஏதாவது சாப்பிட்றியா? ஏதாவது நான் ஆர்டர் சொல்லவா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு எது வேணாம் அஸ்வின். சரி, ஒரே ஒரு காஃபி மட்டும் சொல்லு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு காஃபி மட்டும் சொல்கிறியா? சார், ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? என்ன சார் வேணும்? எனி ஆர்டர் சார்? நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு 2 காஃபி மட்டும் போதும். ஸ்பெஷல் காஃபியாக எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். ஹாவ் எ நைஸ் டே சார். அஸ்வின், ஏதோ பேசணும்னு சொன்னேல, என்ன பேசணும்னு சொல்ல அஸ்வின். இதுதான் சரியான நேரம். சொல்லிடலாமா? பயமா இருக்கே. பிரியா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கிறியா? ப்ளீஸ் பிரியா எனக்காக. இந்தா பிரியா, இந்த மோதிரத்தை வாங்கிக்கோ. உன்னை பார்த்த அன்னைக்கே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஐ லவ் யூ பிரியா. உன் கூட இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வாங்கிக்கோ பிரியா. அஸ்வின், நீ என்ன சொல்கிற? நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். உண்மையிலே என்ன உனக்கு பிடிக்குமா அஸ்வின்? நானே எப்படா உங்ககிட்ட சொல்கிறது, உனக்கு பிடிக்குமா என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அஸ்வின். அஸ்வின், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ்வின். ஐ லவ் யூ டூ அஸ்வின். ஆனால் அண்ணன் நினச்சாதான் அஸ்வின் பயமாக இருக்குது. அவர் நம்ம கல்யாணத்துக்கு தான் ஒத்துக்க மாட்டார். என்ன பண்ணுறது அஸ்வின்? அது ஒன்று தான் பயம். பிரியா நான் இருக்கேன்ல உனக்கு, நான் பாத்துக்கிறேன். உங்க அண்ணனா யாருனாலும் நான் பேசி எப்படியாச்சும் சமாதானம் வாங்கி நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம், சரியா? மா, மணி ஆயிடுச்சு, இன்னும் எங்க அம்மா பிரியாவை காணோம். போன் போட்டாலும் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறாமா. அவள் எங்க கண்ணே போயிட போறா. இங்கேதான் எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பா. வந்துடுவா, விடு, நீ கவலைப்படாத. என்னம்மா நீங்க இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க? நான் அவளை காணான்னு சொல்லிட்டு இருக்கேன், வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்கு போன் போட்டு பாருங்கம்மா. ஹலோ பிரியா கண்ணு, எங்கம்மா இருக்கிற? உங்கள் அண்ணே உன் மேலே எங்கேயோ கோவத்தில் இருக்கிறியா? நீ எங்கே காண போனேன்னு தொலைவிக்கிட்டு இருக்கியாம்மா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அப்புறம் அவன் தொலைவ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியான், வந்துரு. மா, நான் அஸ்வின் கூட தாம்மா இருக்கேன். இந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா. நீ ஏதாவது சொல்லி சமாளி, நான் வந்துடுறேன்.